என்னோட ஃப்ரெண்ட் ரோஹன் அவனோட ட்ரீம் ஹவுஸ் வெறும் 10 வருஷத்துலேயே செல் பண்ணுற நிலைமை ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் சரியாக பிளான் பண்ணல. ஸோ ஸ்க்ரோல் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மிஸ்டேக் அவாய்ட் பண்ணணும்னா காணொலியை முழுசாக பாருங்க. சப்போஸ் ஏ வந்துட்டு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கலான்னு டிசைட் பண்ணலான்னு வச்சுக்கிறாரு. பி அப்படிங்கிறவங்க வந்து நான் ரெண்ட்லேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 25,000 ரூபா ஒரு மாதத்துக்கு ரெண்ட்ல இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ ஏ வந்துட்டு என்ன பண்ணுவார், 20 lakhs வந்து டவுன் பேமெண்ட் பண்ணுவார். பி என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த 20 lakhs வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா 25,000 தானே ரெண்ட்டுன்னு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ரிமைனிங் 80 lakhs வந்துட்டு லோனாக எடுக்கிறாங்க ஏ. ஸோ 8% இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கலாம், 20 years tenure வச்சுக்கலாம். ஸோ 66,915 rupees ஒரு மாதத்துக்கு இஎம்ஐயாக கட்டணும். டோட்டலாக எவ்வளோ ரீபே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1.6 crores பக்கம் வந்துடும். ஸோ நான் இப்போ பியோடது பார்த்தோம் அப்படின்னா அவங்ககிட்டயும் வந்துட்டு 67,000 rupees இருக்குது ஸ்பெண்ட் பண்ணுறக்கு ஒரு மாதம்னு வச்சுக்கலாம். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 25,000 ரெண்ட்டு, மீதி இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் எஸ்ஐபியில் போடுறாங்க, 42,000 ரூபா. ஓகேங்களா? ஸோ பி வந்துட்டு 1.92 crores ஏர்ன் பண்ணுறாங்க அவங்களோட எஸ்ஐபியிலேருந்து. அவங்களுக்கு மொத்தமாக ஏர்ன் பண்ணுறது 3.86 crores பக்கம். 20 வருஷத்துக்கு அப்புறமா அவங்களோட டோட்டல் இன்கம் இப்போ எவ்வளோ இருக்கும்னா 5.7 crores பக்கம் இருக்கும். இப்போ அசியூம் பண்ணிக்கலாம் ஏ வந்துட்டு அவரோட வீடை 20 வருஷம் கழிச்சு 3 கோடிக்கு விற்கிறாரு. ஸோ டிரான்சாக்ஷன் ஆஃப் ஏ அண்ட் பி வந்துட்டு இந்த டேபிள் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதனால ரெண்ட்டை வந்து பி சூஸ் பண்ணுறதுனாலையும் பி வந்துட்டு எக்ஸ்ட்ராவா 3.92 crores வந்து பண்ணுறாங்க எக்ஸ்ட்ராவா. சரிங்களா? ஸோ அந்த ஹோமை வந்து ஃபுல் செட்டில்மெண்ட்டில் வாங்கலாம், லோன் எதுவும் போடாமல் வாங்கலாம். இது நல்ல ஐடியாவா என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க.